வணக்கம் நண்பர்களே, முக்கிய செய்திகளை இந்த பதிவில் பார்க்க போகிறோம். தாவேகா தலைவரும் நடிகருமான விஜய் இருக்கார்ல, அவருடைய மனைவி சங்கீதா அவர்கள் விவாகரத்து கோரி செங்கல்பட்டு குடும்ப நல நீதிமன்றத்தில் மனு தாக்கல் பண்ணியிருக்காங்க. அவங்க தாக்கல் செய்த மனுவில் சில ஸ்டேட்மெண்ட்ஸ் குறிப்பிட்டிருக்காங்க. இது ஒரு பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு. என்ன சொல்லியிருக்காங்கன்னா, தன்னுடைய கணவரான விஜய் ஒரு நடிகையோட திருமணம் கடந்த உறவில் இருக்காரு. இது எனக்கு 2021 ஏப்ரல் மாதம் எனக்கு தெரிய வந்துச்சு. நான் கண்டுபிடிச்சு நான் வான் பண்ணதுக்கு அப்புறமும் திருமணம் கடந்த உறவுலையே தொடர்ந்து இருக்காரு, அதை கண்டினியூ பண்ணுறாரு, எக்ஸ்ட்ரா மேரிட்டல் அஃபேர்ஸை கண்டினியூ பண்ணுறாரு அப்படின்னு தன்னுடைய மனுவில் குறிப்பிட்டிருக்காங்க சங்கீதா. அடுத்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, திருமணத்தை மீறிய உறவை தட்டி கேட்டதால் வீட்டில் எனக்கான உரிமைகளை நிறுத்திவிட்டார் விஜய். அடுத்து, திருமணத்தை மீறிய உறவை தட்டி கேட்டதால் மனைவியான என்னை விஜய் சுதந்திரமாக நடமாட விடாமல் தடுத்தார், பொருளாதார ரீதியாக எனக்கு பல்வேறு கட்டுப்பாடுகளை விதித்தார் அப்படின்னு சங்கீதா அவங்களுடைய மனுவில் குறிப்பிட்டிருக்காங்க. இது ஒரு பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு. விஜயை பொறுத்த வரைக்கும் அவர் தாவேகா கட்சி ஆரம்பித்து 2 வருஷம் முடிஞ்சு 3வது வருஷம் இப்போ தான் தொடங்கியிருக்காங்க. இந்த 3 வருஷத்தில் ஏகப்பட்ட சிக்கல் விஜய்க்கு 1 by 1 வந்துட்டு இருக்கு. முதல் சிக்கல் பார்த்தீங்கன்னா கரூர் ஸ்டாம்பேடு, 41 பேர் இறந்து போனாங்க. அந்த இறந்து போனதுக்கப்புறம் விஜய் ஒரு செய்தியாளர்களை சந்தித்து அவர் இந்த கரூரை விட்டு அவர் போகாமல் இருந்திருந்தா டக்குன்னு பனையூருக்கு வந்துட்டார். அப்படி பண்ணாமல் கரூர்லையோ இல்லை திருச்சிலையோ அவர் ஸ்டே பண்ணி பாதிக்கப்பட்டவர்களை நேரடியாக சந்தித்து முடித்த பிறகு அவர் திரும்பி இருந்தார் அப்படின்னா பெரிய டிபேட் வந்திருக்காது, விஜய்க்கு எதிரான விமர்சனங்கள் பெருசாக எழுந்திருக்காது. ஆனால் விஜய் அப்படி பண்ணலை. அந்த கரூர் ஸ்டாம்பேடு விவகாரம் விஜய்க்கு ஒரு பெரிய நெருக்கடி சிக்கலை ஏற்படுத்தினுச்சு. 1. 2வது, வரி விவகாரம். தான் நடித்த புலி படத்துக்கு தான் வாங்கின சம்பளத்தை கணக்கில் காட்டாமல் மறைச்சாரு. அதனால் வருமான வரித்துறை 1.5 கோடி ரூபாய் அபராதம் விதித்தாங்க. அதை எதிர்த்து கோர்ட்டுக்கு போனார். ஆனால் நீதிமன்றம் சமீபத்தில் என்ன சொன்னாங்கன்னா, 1.5 கோடி ரூபாய் அபராதம் விதித்தது செல்லும் அப்படின்னு சொல்லிட்டு சமீபத்தில் தீர்ப்பு கொடுத்துருக்காங்க. அப்போது விஜய் தன்னுடைய சம்பளத்தை கணக்கில் காட்டாமல் மறைத்தது மறைமுகமாக உறுதி செய்யப்பட்டிருக்கு. இது சிக்கல். என்னங்க, நேர்மையான ஆட்சி தருவேன்னு சொல்லி பொலிட்டிக்கல் பார்ட்டி ஸ்டார்ட் பண்ணியிருக்கீங்க, ஆனால் நீங்களே ஒழுங்காக டேக்ஸ் கட்டலையே, சம்பளத்தை மறைச்சிருக்கீங்களே அப்படின்னு சொல்லிட்டு விஜய்க்கு எதிராக விமர்சனங்கள் இப்போ வரைக்கும் வந்துட்டு இருக்கு. இது 2. இது எல்லாத்தையும் தாண்டி இப்போது பர்சனல் லைஃப்பில் பெரிய பஞ்சாயத்து. விஜய்வுடைய மனைவி நீதிமன்றத்துக்கு போயிருக்காங்க. விவாகரத்து கேட்டு என்ன சொல்லியிருக்காங்க, ஒரு நடிகையோட திருமணத்தை மீறிய உறவில் விஜய் இருந்தார். 2021 ஏப்ரல் மாதம் அதை நான் கண்டுபிடிச்சேன், தட்டி கேட்டதுக்கப்புறம் எனக்கான சுதந்திரத்தை அவர் என்னுடைய உரிமைகளை பறிச்சாரு. இப்போது இந்த விவகாரத்தில் தாவேகா சப்போர்ட்டர்ஸ் என்ன தெரியுமா சொல்கிறாங்க, திமுகவும் பாஜகவும் சேர்ந்து தான் விஜய்க்கு இது மாதிரியான நெருக்கடிகளை கொடுக்குறது. படத்தை ரிலீஸ் பண்ண விடாமல் தடுத்தாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா விஜய்வுடைய தனிப்பட்ட விவகாரத்தை ஊதி பெருசாக்கி அவருக்கு நெருக்கடி கொடுக்க பார்க்குறாங்க. சங்கீதா அவர்களை பின்னணியில் இருந்து இயக்குவது திமுக தான், பாஜக தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில தாவேகா சப்போர்ட்டர்ஸ் பதிவுகள் போடுறாங்க. ஆக்சுவலாக விஜய் முன்னாடி தன்னுடைய பட சம்பந்தப்பட்ட நிகழ்ச்சிகளுக்கு தன்னுடைய மனைவி சங்கீதாவை கூட்டிகிட்டு வருவார். லாஸ்ட்டாக மாஸ்டர் படம் இருக்குது பார்த்தீங்களா, மாஸ்டர் படத்துடைய ஆடியோ லான்ச்னு நினைக்கிறேன், அந்த ஃபங்க்ஷனுக்கு தன்னுடைய மனைவியை கூட்டிகிட்டு வந்திருந்தார் விஜய். மாஸ்டர் படம் கோவிட் பீரியடில் ரிலீஸ் ஆனிச்சு, 2020 காலகட்டத்தில் ரிலீஸ் ஆனிச்சு. அதன் பிறகு எந்த பட நிகழ்ச்சிகளுக்கும் விஜய் தன்னுடைய மனைவியை கூட்டிகிட்டு வரலை. 2021 ஏப்ரல் மாதம் விஜயுடைய எக்ஸ்ட்ரா மேரிட்டல் அஃபேர்ஸ் எனக்கு தெரிய வந்துச்சு அப்படின்னு சங்கீதா மனுவில் குறிப்பிட்டிருக்காங்க. அப்போது விஜய் 2021 பிறகு எந்த ஃபங்க்ஷனுக்கும் தன்னுடைய மனைவியை கூட்டிகிட்டு வராததை வச்சு பார்க்கும்போது மனுவிலையும் அவங்க டேட் என்ன சொல்லியிருக்காங்க, 2021 ஏப்ரல் மாதம் தெரிய வந்துச்சு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கூட்டி கழித்து பார்த்தீங்கன்னா சங்கீதா அவர்கள் குறிப்பிடுவது உண்மைதான் போல அப்படிங்கிறது தான் பரவலாக மக்களுடைய ஃபீட்பேக்காக இருக்குது. எப்படி இருந்தாலும் இது அவங்களுடைய பிரைவசி விஷயம், விஜயுடைய தனிப்பட்ட விஷயம். இதை அரசியலோட தொடர்பு படுத்தி விவாதிக்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படிங்கிறதா என் கருத்து. கரூர் ஸ்டாம்பேட் இன்சிடென்ட் நடந்துச்சுல, அதற்கு விஜயை விமர்சனம் பண்ணுறது, அடுத்து சம்பளத்தை கணக்கில் காட்டாமல் மறைச்சாரு அப்படின்னு சொல்லிட்டு இன்கம் டேக்ஸு அபராதம் விதிச்சாங்கல்ல, அதை கோர்ட்டு உறுதிப்படுத்தினாங்கல்ல, அதுக்கு விஜயை விமர்சனம் பண்ணுறதெல்லாம் அக்செப்டட், ஏற்றுக்கொள்ளத்தக்கது. ஆனால் பிரைவசியான விஷயங்களை எடுத்து அரசியலோட முடிச்சு போட்டு விமர்சனம் பண்ணுறது தவிர்க்கப்பட வேண்டியது அப்படிங்கிறதான் என் பார்வை. இதில் நிறையா பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் ஃபாலோவர்ஸு இந்த டைவர்ஸ் விவகாரத்தை எடுத்து வச்சு
பல டிபேட்ஸ் வந்து நடத்திட்டு இருக்காங்க. விஜய்க்கு எதிராக பல மீம்களை சோசியல் மீடியாவில் பார்க்க முடியுது. பல பொலிட்டிக்கல் பார்ட்டி ஃபாலோவர்ஸ். அண்ணாமலை இது சம்பந்தமாக அண்ணாமலை கிட்ட கேள்வி கேட்கப்பட்டிருக்கு. அண்ணாமலை அதற்கு ஒரு பதில் கொடுத்துருக்காருங்க. பாஜக தொண்டர்கள் ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலையும் அண்ணாமலையை பெருமையாக சொல்கிறாங்க. இவர் தான் எங்களுடைய தலைவர் அப்படிங்கிறத பெருமையாக சொல்கிற மாதிரி அண்ணாமலை தொடர்ந்து நடந்துக்கிறாரு பல இஷ்யூஸில். இப்போ விஜயுடைய இந்த பிரைவசி விஷயத்துக்கு அண்ணாமலை என்ன தெரியுமா சொல்லியிருக்காரு? இது விஜயுடைய மனைவி, விஜய், நீதிமன்றம், இந்த 3 பேர் சேர்ந்து பேச வேண்டிய விஷயம். இதை பொதுவெளியில் பேசுறது அவசியமற்றது. அதை அவங்க முடிவு பண்ணிக்குவாங்க. அதனால் என்னுடைய அரசியல் அப்படிப்பட்ட அரசியல் கிடையாது. ஒருத்தவங்களுடைய பொது விஷயத்தை எடுத்து பேசி அவங்களை கிரிட்டிசைஸ் பண்ணுறது அப்படிப்பட்ட அரசியல் ஏன் பாலிடிக்ஸ் கிடையாது அப்படின்னு அண்ணாமலை சொல்லியிருக்காரு. இதனால தான் இவரை தலையில் தூக்கி வச்சு கொண்டாடுறோம் அப்படின்னு பாஜக தொண்டர்கள் அண்ணாமலைக்கு ஃபயர் விட்டுக்கு இருக்காங்க. இந்த செய்திகளை பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து கணக்கில் இருங்க. அடுத்தடுத்து நிறையா பதிவுகளை பார்க்க போகிறோம். நன்றி. ஜெய் ஹிந்த்.